அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் அங்கீகாரம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் ஹீரோ ஓட்டப்பந்தய வீரராக வராரு. அவருக்கு நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய இடங்களில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு மெடல் வாங்குறாரு. இதே மாதிரி நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஓட்டப்பந்தயத்தையும் கலந்துக்கிறாரு, அதுலேயும் தங்க மெடல் வாங்கிடுறாரு. அதில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே இவருக்கு கொஞ்சம் காலில் வலி இருக்குது. அப்போது அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவரால் இனிமேல் ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியாது, இவருக்கு காலில் பயங்கர ஃப்ராக்சர் ஆகி போச்சு, இவர் உடம்பு ஃபிட்னஸ் கிடையாது, போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இவரை நம்பி இனிமேல் ஓட விட்டோம்னா நம்ம அசிங்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவரை நிராகரிக்கிறாங்க. ஆனால் இவர் நான் ஃபிட்னஸ் டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன், பல மருத்துவ டெஸ்ட் எடுத்துட்டேன், என் கால் சரியாயிடுச்சு, என்னால் ஓட முடியும் அப்படின்னு சொல்லி இவர் வாதாடுறாரு. பட் இவர் வாதாடலாம் கேட்காம திறமை இல்லாத பல பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உள்ளே சேர்க்குறாங்க. இதை இவரால் பொறுத்துக்கொள்ள முடியல. பட் அதிகாரிகளை சந்தித்து தன்னுடைய குறைகளை சொல்லணும்னு நினச்சா கூட அதிகாரிகளை சந்திக்க முடியாத அளவுக்கு பல இடங்களில் நிராகரிக்கப்படுகிறது. என்னடா பண்ணுறது, நம்மளை இவ்வளோ திறமை இருந்தோம் நம்ம அதிகாரிகளோட பார்க்க முடியலையே, நம்மளை இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணுறாங்களே, இன்றைக்கி திறமை உள்ளவனுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, திறமை இல்லாத பல பேர் உள்ளே போய் சேர்ந்துறானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றத்தை வழக்கு போட்டு ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றதான் படத்துடைய கதை. படத்துடைய விஷுவல் பார்த்தாலோ, கேமரா ஒர்க் பார்த்தாலோ, பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தாலோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கவங்க உண்மையில் நிஜமாகவே ஒரு ஏழை தாயா, கார்பரேஷனில் வேலை செய்கிற உண்மையான ஒரு தாயாக வாழ்ந்துருந்தாங்க. ஹீரோயினுக்கு பெருசாக வேலை இல்லை, ஒரு கூடயே 2-3 நடக்க போகிறாங்க. பட் ஆனால் பெருசாக வேலை இல்லை, வில்லத்தனமும் இல்லை, பெருசாக இல்லை. பட் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோட் சீன்லாம் செகண்ட் ஹாஃபில் ஒரு டைலாக் ஒன்று வரும், உண்மையிலே ஹீரோ அந்த மாதிரி இடங்கள்லாம் பிச்சு பெடல் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம், நல்லா பண்ணியிருந்தார். அதாவது ஒரு லென்த்தான டைலாக், ஒரு 3 நிமிடம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு லென்த்தான டைலாக்கு. இவரோட டைலாக் டெலிவரியும் சரி, ஆக்டிங்கும் சரி, அதுக்காக அவங்க கேமராவோடைய ஒர்க்கும் சரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. பல இடங்களில் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் சில இடங்களில் ஹீரோ மெட்டீரியலாக இந்த ஹீரோ ஏற்றுக்க முடியலை. பட் இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படமாக, சிறந்த படமாக டைம் பாஸ் பண்ணுறதுக்காக போய் பார்க்கலாம். மிகுந்த எதிர்பார்ப்போட போனீங்கன்னா ஏமாந்து தான் வருவீங்க. ஆனால் இன்றைக்கி பல இடங்களில் திறமை உள்ளவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றத நம்ம இந்த படத்தில் ஒரு சில நடிகர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய இடத்துல திறமையானவர்கள் நிராகரிக்கப்படுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல திரை விமர்சனத்தை சந்திப்போம்.